பர்சனலா வீட்ல பிரச்சனை அப்படின்னா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஆபீஸ்க்கு போவோம். ஆபீஸ்ல பிரச்சனை அப்படின்னா வீட்ல வந்து எல்லாத்தையும் சொல்லி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இப்ப இந்த இரண்டுமே பிரச்சனையா இருந்தா எங்க போறதுங்கிற ஒரு குழப்பம். எங்கேயாவது நடுவில் உட்காந்துக்கணும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற இடம் வந்து போட்டு கொல்லுது நம்மள. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் வேணும். பீஸ்ஃபுல்லான பிளேஸ் எப்படி இருக்கணும், எப்படி வரணும் அப்படின்னா, ஒன்று வந்து ஆம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் நல்லா இருக்கணும். ஆம்பியன்ஸ் வந்து ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆம்பியன்ஸா இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான இடம் என்னன்னா, டைம் போறதே தெரியக்கூடாது. எவ்வளவு நேரம் வேணா இருக்கலாம். மூணாவது ரொம்ப முக்கியம், நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அவங்களோட வந்து டைம் கொடுக்கலாம். ஸோ வெல்கம் டு ஹாஃப் டே காஃபி அண்ட் லதாஸ் பேக் ஹவுஸ் செகண்ட் பிரான்ச் அட் கோயம்புத்தூர். ஜெயிலர் 2க்கு அடுத்தபடியா இந்த செகண்ட் வெர்ஷன் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில கோயம்புத்தூர்ல லதாஸ் பேக் ஹவுஸ் அண்ட் ஹாஃப் டே காஃபி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து சிவில் ஏரோட்ரம் போஸ்ட் அங்க பக்கத்துல ஓபன் பண்றாங்க. ஸோ கமிங் சண்டே 12th of July காத்தால 9 மணில இருந்து நானும் அங்க வர போறேன். ஸோ என்னோட ஃபாலோவராக இருந்தால் நீங்களும் வாங்க. லெட் அஸ் மீட், லெட் அஸ் ஹேவ் அன் ஆம்பியன்ஸ் டைம் அப்படிங்கிற இடத்த ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா கொடுத்து பீஸ்ஃபுல்லா லெட் அஸ் ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி அண்ட் டெலிஷியஸ் பேஸ்ட்ரி அட் ஹாஃப் டே காஃபி அண்ட் லதாஸ் பேக் ஹவுஸ். 12ஆம் தேதி ஜூலை மாசம் உங்க எல்லாரையும் கோயம்புத்தூர்ல சந்திக்கலாம். வெல்கம் டு ஹாஃப் டே காஃபி அண்ட் லதாஸ் பேக் ஹவுஸ். தூரம் நின்று யோசித்தால்